ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 18 வந்து இவங்க வந்து கண்டென்ட்டை கொண்டு போய் குடுத்துட்டாங்க. கண்டென்ட்டை வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸர் பார்த்துட்டு 22ன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 22 இயக்குனர் தயாரிப்பாளரை கூப்பிட்டு இந்த இடத்துல கட்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி 64 இடத்துல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு, அதாவது பிஜேபியும் எதிர்க்கிறாரு, இந்த பக்கம் டிஎம்கேவும் எதிர்க்கிறாரு, நேரடியாக தைரியமாக எதிர்க்கிறாருன்னும் போது அவர் எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவருக்கு பதில் எதிர்ப்புன்னு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும்ல. ஆஷா அப்படிங்கிற நீதிபதிக்கு முன்னாடி இந்த வழக்கு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், விளம்பரம் பண்ணிட்டோம், தியேட்டர்ஸ் எடுத்துட்டோம், புக்கிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி குறிப்பிட்ட நாளில் வரலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தரப்பு வாதத்தை கோர்ட்டில் சொல்கிறாங்க. சிக்கல்கள்லாம் ஏற்கனவே நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க போது, இது உங்கள் கடைசி படணும் போது, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னும் போது, நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா இதை தவிர்த்திருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் சென்சாருக்கு போயிருக்கக்கூடாது? 2026 வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சொல்கிற நீங்கள் ஒரு படத்தையே வந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட தேதியில் கொண்டு வர முடியல. பாதுகாப்பு சிம்பிள்களை வந்து பயன்படுத்தும் போது அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பக்கம் விவாதமாக இருக்குது. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது ஜனநாயகன் படம் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்றது. ஸோ இது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய விவாதங்கள் அப்படின்லாம் வந்து போயிட்டுருக்கு. பட் எது உண்மை அப்படின்றது வந்து நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி குரூப் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்குறது எப்போவுமே ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜனநாயகன் படம் வந்து பிரச்சனைகள் சந்திக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். கண்டிப்பா சார், விஜய்க்கும் தெரியும். ஆனா ரிலீஸ் ஆகாமது இருக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு பார்க்குறப்ப என்ன ரிலீஸ் ஆகலையா அப்படின்றது வந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே என்ன தான் சார் நடந்துச்சு, அந்த தணிக்கை குழுவில் என்ன நடந்தது அப்படின்றது? தணிக்கை குழுவில் என்ன நடந்ததுன்னா, பொதுவாக ஒரு தணிக்கை குழுவில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தை நீங்கள் சென்சாருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போல்லாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா சென்சாருக்கு வந்து படத்தை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ரீவியூ தியேட்டர் வந்து ஒரு புக் பண்ணுவாங்க. அந்த ப்ரீவியூ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் ஆஃபீஸர், 4 உறுப்பினர்கள், மொத்தம் 5 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ரோலை பக்கத்தில் உட்காந்து படம் பார்ப்பாங்களான்னா அப்படி பார்க்க மாட்டாங்க. அதாவது சென்சார் ஆஃபீஸர் ஏ ரோல் இருக்காருன்னா இன்னொருத்தர் வந்து பி ரோல் இருப்பார், ஒருத்தர் சி ரோல் இருப்பார், ஒருத்தர் எப்படி சொல்கிறது இ ரோல் இருப்பார். அப்படி வேறு இடத்துல தான் உட்காந்து படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பரீட்சைக்கு எடுத்துகிட்டு போகும்போது பேடு, பேப்பர், அந்த மாதிரி பேனா, பென்சில்லாம் வச்சுருப்பாங்க. எந்தெந்த காட்சிகள் அவங்கவுங்களுக்கு தோணுதோ அதை வந்து குறிப்பெடுத்துக்குவாங்க. படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த படம் எப்படி, இந்த படத்தை உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது, உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குதுன்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி மொத்தத்தில் வந்து ஒரு சில காட்சிகள் வந்து எல்லாருமே ஒரு மனதாக வந்து இதை நீக்கணும், இந்த டயலாக்கை வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து குறிச்சிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் உள்ளே கூப்பிடுவாங்க. டேரக்டர், ப்ரொடியூசர் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் படத்தை பார்த்துட்டு படத்தினுடைய கருத்தை முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இந்த காட்சிகள் வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிறத அவங்க டேரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டேரக்டர் வந்து சில நேரங்களில் விளக்கம் கொடுப்பார். ஏன்னா படைப்பாளி அவர் தான், என்ன காரணத்துக்காண்டி இந்த காட்சி அமைச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய விளக்கங்களை கொடுப்பார். சில நேரங்களில் அது ஏற்றுக்கிட்டு இந்த கட்ஸை கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் கட் அப்படின்னாலும் சொல்லலாம். இதுதான் வழக்கமாக நடக்கும். அப்படி வந்து நடக்கும்போது அன்னைக்கே வந்து சொல்லுவாங்க, அவங்க கொடுக்குற கட்ஸை வந்து அந்த இயக்குனர் ஒத்துக்கிறேன், அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட், இந்த 3ல் எந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதுங்கிறதையும் அப்பயே சொல்லிடுவாங்க. இந்த டேரக்டர் போய் அந்த டெக்னிக்கல் டீமோடு உட்காந்து எடிட்டிங்கில் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிமூவ் பண்ண கண்டென்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ் கண்டென்ட், சென்சார் போர்டு என்னென்ன காட்சிகளை ரிமூவ் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தெந்த டயலாக்கை மியூட் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு ஒரு கண்டென்ட் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட் அவங்க ஒரு வாட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு
அந்த கண்டென்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஹார்ட் டிஸ்கோட அப்புறம் ஒரு ஒரு சென்சார் போர்டுனுடைய ஒரு லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த படம் பார்த்தோம், இந்த படம் இவர் டேரக்டர், ஒரு நடிகர், இந்த தயாரிப்பு நிறுவனம், இது வந்து லென்த் இவ்வளோ, ஃபுட்டேஜ் இவ்வளோ இருந்துச்சு, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த காட்சியை நீக்க சொன்னோம், இந்த காட்சியை மியூட் பண்ண சொன்னோம், எல்லாம் இருக்கும். அந்த குறிப்பெல்லாம் அதில் வந்து டைப் பண்ணி கடைசியாக பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு கையெழுத்து போடுவார். இந்த படம் பார்த்த 4 உறுப்பினர்களும் கையெழுத்து போடுவாங்க. இந்த லெட்ரு, இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கவர்க்குள்ளே வச்சு சீல் பண்ணிடுவாங்க. இது வந்து அவங்க ரெக்கார்டுக்கு வச்சுப்பாங்க. இப்போ அந்த இயக்குனர் தயாரிப்பாளரை கூப்பிட்டு அவங்க வந்து சொன்ன அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. இது வந்து எப்படின்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில நேரங்களில் ரொம்ப வந்து அதாவது வந்து பொங்கல் மாதிரி அடுத்தடுத்து படங்கள் க்யூவில் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு 4-5 நாளில் கூட கொடுத்துருவாங்க. 3-4 நாளில் கூட நடக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு பொங்கல் ரிலீஸு ஒரு 10 படம் வருது, ஒரு 7-8 படம் வருது அப்படின்னா அந்த எந்த ஆர்டரில் யார் வந்து ஆன்லைனில் முதல்ல புக் பண்ணாங்களோ அவங்க ஆர்டரில் படத்தை பார்த்து கொடுப்பாங்க. இந்த நேரங்களில் கொஞ்சம் தாமதம் ஆகலாம். இப்போ இதுதான் மேட்ரு. இப்போ வந்து இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 18 வந்து இவங்க வந்து கண்டென்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கண்டென்ட்டை வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸர் பார்த்துட்டு 22ன்னு நினைக்கிறேன், டிசம்பர் 22 இயக்குனர் தயாரிப்பாளரை கூப்பிட்டு இந்த இடத்துல கட்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி 64 இடத்துல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில டயலாக்கையும் மியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கட் பண்ண அந்த 64 இடத்துல ஜம்ப்பு தெரியும், எல்லாமே நிறைய இடத்துல கட் இருக்குது. அதனால் அந்தந்த இடத்துல நீங்கள் ஆட்சேபனை பண்ணுற காட்சி இல்லாமல் ஆட்சேபனை பண்ணாத வேறு காட்சிகளை வந்து இணைச்சி கொண்டு வரலாமா? அதாவது சின்ன பிட்டு 3 செகண்டுன்னா இந்த 3 செகண்டு வேணான்னு சொன்னதுக்கு பதில் வேற ஒரு 3 செகண்டு காட்சியை வந்து அதில் இணைப்பாங்க. காட்சியில் அது எப்படி சொல்கிறது, ஜம்ப் தெரியாமல் வந்து எடிட் பண்ணுவாங்க. பொதுவாக ரொம்ப புரியணும், ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டு காட்சி எடுக்கிறாங்க, ஊட்டியில் போய் ஒரு பாட்டு காட்சி எடுக்கிறாங்க, ஒரு ரொம்ப இணக்கமாக ரொம்ப செக்ஷுவலான ஒரு காட்சி, அந்த பாடலே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த டேரக்டர் வந்து பிக்சரைஸ் பண்ணும்போதே அந்த டேரக்டருக்கு வந்து மைண்டில் தெரியும், இதெல்லாம் சென்சார் கை வச்சாலும் கை வைப்பாங்க, இந்த மூமெண்ட்டை கை வைப்பாங்க, திடீர்னு இடுப்பை பிடிக்கிற மாதிரி இருக்கும், இதை கட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி காட்சிகளை கை வைப்பாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே இந்த ஊட்டியில் போன இடத்துல அங்கே மலர் தோட்டத்தில் போய் பூ வந்து அப்படியே ஆடுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஹீரோயின் கால் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ஆடுற மாதிரி, அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே க்ளோஸ் ஷாட்டில் அப்படி எந்த கட்டும் அப்ஜெக்ஷன் இல்லாத மாதிரி சில காட்சிகள். இது வந்து எப்படின்னா ஒரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுக்கணும், ஒரு இயக்குனராக இருக்கவர் எடுக்கணும். எதுக்குன்னா ஏதாவது இந்த மாதிரி ஆபாசமாக எடுக்கிறோம், அந்த பாட்டு ஆபாசம்னா நிறைய படங்கள் வருதில்ல, கிளாமராக எடுக்கிறோம் அப்படின்னும் போது இது ஆட்சேபனை தெரிவிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா திருப்பி ஊட்டிக்கு போக முடியுமா, திருப்பி வந்து வேறு ஏதாவது ஒரு ஷாட்டை போட முடியுமா? சும்மா அங்கே வந்து இந்த கட் பண்ண இடத்துல வந்து இந்த மலர் அப்படி காமிச்சிங்கன்னா வந்து அது மேட்ச் ஆகிக்கும், இல்லை கால் அப்படி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா மேட்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி எடுத்து அந்த காட்சிக்கு பதில் இன்னொரு காட்சியை சேர்ப்பாங்க. பாடல் எல்லாம் பொதுவாக பாட்டை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே ஜம்ப்பு தெரியும். அந்த சேர்க்கறதுக்கு பேர் வந்து அது அலௌடு. அது அந்த மாதிரி வந்து சேர்த்து கொடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மறுபடியும் தணிக்கை குழுக்கு வந்து 24ஆம் தேதி என்னமோ இவங்க மறுபடியும் ரிவைஸ்டு கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது, அவங்ககிட்டருந்து பதில் வரல சென்சார்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும், மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. அங்கே அவங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போயிட்டாங்க. அங்கே அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு ரிகர்சல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. மொத்தத்தில் இங்கே இந்த சென்சாரில் கொடுத்தாச்சு, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருக்காங்க. இதுதான் உண்மை. மெத்தனமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் சர்டிஃபிகேட் வரல நேராக போய் கேட்டிருக்காங்க, என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக போய் கேட்டிருக்காங்க, சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ 5ஆம் தேதி வந்து அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு ஒரு புகார் வந்திருக்கு, மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய சில காட்சிகள், சில வசனங்கள் இதில் இருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 5ஆம் தேதி மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் போய் கேட்டிருக்காங்க. ஆமாம், நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 9ஆம் தேதி படத்தை வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ 5ஆம் தேதி இப்படி ஒரு மெயில் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் தான் அடிபடியாக போய் கோர்ட்டில் வந்து 6ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணுறாங்க. அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்கணுங்கிறாங்க. அவசர வழக்காக விசாரணை
விசாரணைக்கு எடுத்து ஆஷா அப்படிங்கிற நீதிபதிக்கு முன்னாடி இந்த வழக்கு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், விளம்பரம் பண்ணிட்டோம், தியேட்டர்ஸ் எடுத்துட்டோம், புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி குறிப்பிட்ட நாளில் வரலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தரப்பு வாதத்தை கோர்ட்டில் சொல்கிறாங்க. அந்த நீதிபதிக்கு வந்து எதிர்த்தரப்பு வாதம், அதாவது வந்து எதிர்த்தரப்பு வாதம் யார் அப்படின்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசாங்க வக்கீல்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சென்சார் போர்டு சார்பாக ஆஜராகி, நான் சொன்னேன்ல இந்த கண்டென்ட்டில் வந்து மத ரீதியான சில காட்சிகள் இருக்கிறதுனால ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த ரிவைசிங் கமிட்டி இது வரைக்கும் படமே பார்க்கல, முடிஞ்சு போச்சா, படமே பார்க்கல. அவங்க பார்த்து தான் வந்து இந்த வந்து படத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், இதுதான் எங்களோட பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் புகார் கொடுத்தது அப்படின்னா ஒரு தனிநபர் நேரடியாக வந்து புகார் கொடுத்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 பேர் உறுப்பினர்கள் பார்த்தாங்கல்ல தலைவர் இல்லாமல், அதுலேயே 3 பேர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து எப்படின்னா இது மேல்முறையீட்டுக்கு போய் ரிவைசிங் கமிட்டி பார்த்து தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. இவங்க வந்து எங்களுக்கு நஷ்டமாகும்னாங்க. இது 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு வந்து வெள்ளிக்கிழமை வந்து இது வழக்கு தீர்ப்புன்னு வந்து வக்கீல் சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. தீர்ப்பு வந்து என்னவா வேணாலும் வரலாம். கண்டிப்பாக சார். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு வெறும் சென்சார் மட்டுமே இதில் சம்மந்தப்படல, நிறைய தரப்பு இருக்கட்டும், ஒரு சிலவங்களாம் வந்து சொல்கிறதாகட்டும், இது வந்து வெறும் இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுடைய கருத்து என்ன? இது வெறும் சான்றிதழ் சம்மந்தப்பட்டது மாதிரி இல்லை, இது வந்து ஒரு அரசியல் ரிலேட்டடாகவும் அவர் இறங்குறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அரசியல் இறங்கினதுனால இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் சுதாரிப்பாக இருந்திருக்கணும்ல, ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும்ல, முன் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும்ல. நீங்கள் வந்து படத்தை வந்து ஷூட்டிங் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எப்பயோ முடிச்சிட்டீங்க, பொங்கலுக்காண்டி நீங்கள் படத்தை ரெடி பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி சென்சாருக்கு போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு வந்து பலமுனை தாக்குதல்கள் இருக்கும், அரசியல் தாக்குதல்கள் இருக்கும். பல நேரங்களில் விஜய் எப்படி வீழ்த்தலாங்கிற ஒரு சூழ்ச்சிகள் வந்து பல நேரங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு, அதை பிஜேபியும் எதிர்க்கிறாரு, இந்த பக்கம் டிஎம்கேவும் எதிர்க்கிறாரு, நேரடியாக தைரியமாக எதிர்க்கிறாருன்னும் போது அவர் எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவருக்கு பதில் எதிர்ப்புன்னு ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, இது வந்து டிசம்பர் 18ஆம் தேதி கொடுத்ததுக்கு பதில் நவம்பர் மாதமே இதை வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சு முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே வந்து இந்த பார்க்க சொல்லி கண்டென்ட் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் தாமதமாகுதுன்னு கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே கால அவகாசம் இருந்திருக்கு. 9ஆம் தேதி நீங்கள் வந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட்டுன்னு நீங்கள் நிர்ணயித்ததுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து பல முறையில் தாக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சினிமா பின்னணியிலிருந்து வந்தவர், ஒரு சினிமா தயாரிப்பாளர் இயக்குனர், அவங்க அப்பா 50 வருஷத்துக்கு மேலே இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வருஷமாக நடிகராக இருக்கார், பல படங்கள் இவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ சென்சார் அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் வரலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதை முன்னாடியே பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாம்ல. இது ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணணும், ஏன் வந்து லேட்டாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஏன் வந்து தொடர்ந்து கேட்கல? அதாவது இப்போ 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் அது சர்டிஃபிகேட் வரலேன்னும் போது நீங்கள் போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? நேரடியாக கேட்குறதுங்கிறது எப்போவுமே சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கணும், இல்லைன்னா ஒரு இமெயில் மூலமாக எங்களுக்கு ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் வரலைங்கிறது கேள்வி எழுப்பியிருக்கணும். இதெல்லாம் இவங்க எதுவுமே செஞ்ச மாதிரி தெரில. இவங்க வந்து மௌனமாகவே இருந்திருக்காங்க. டெய்லி ஒரு ஆள் வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக போய் சென்சார் ஆஃபீஸில் உட்காந்து எப்போ கொடுப்பீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப அபத்தம், இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது எச்சரிக்கையாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் நிறைய மீம்ஸ் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் ரசிகர்கள் வந்து எழுப்பின ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். என்னன்னா, நாடோடி மன்னன் படம் வந்துட்டு வர்றப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இது அப்போ அரசியல் வந்த டைமில் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மீம் டெம்ப்ளேட்டும், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படம் வந்தப்போ இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு நடிகர் வந்து பண்ணார், லியோவில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஆடியோ லான்ச் எதுவுமே வந்து பண்ண விடலை, எதுக்குமே வந்து அலோவ் பண்ணலை, மெர்சல் வந்தப்போ ஜிஎஸ்டி பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு, இப்போ இது வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க.
ஸோ எப்படி இந்த பிரச்சனைகள் நடுவுலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தளபதி படத்துக்கு மட்டும் திட்டமிட்டு நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது தம்பி, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கு, பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்கல்ல, ரிலீஸ் டேட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குல்ல, நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்குல்ல. சர்க்கார் படத்தில் ஒரு கதை பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி வந்து தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டிங்க, அன்றைக்கி சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த வாசகத்துக்கு எதிர்ப்பாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடலை, அந்த தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் தமிழ்நாட்டிலே படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்கனவே நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க போது, இது உங்கள் கடைசி படணும் போது, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னும் போது நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா இதை தவிர்த்திருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏன் சென்சாருக்கு போயிருக்கக்கூடாது? சில நேரங்களில் என்னென்னா ஷூட்டிங்கே முடிஞ்சிருக்காது, டப்பிங்கே முடிஞ்சிருக்காது, அவசரமாக வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம், எங்களால் உடனே படத்தை கொடுக்க முடியல, கண்டென்ட்டை கொடுக்க முடியலன்னு சொன்னால் அங்கே நம்ம அந்த வாதத்தை ஏற்றுக்கலாம். பல நேரங்கள் அப்படி இருந்திருக்கு. ரஷ்அப் பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் ஹரிபரியா ரீரிகரிங் பண்ணுவாங்க, ஹரிபரியா டப்பிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணணுமேனு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னாடி படப்பிடிப்பு நடந்துருச்சு, எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனும் வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, கண்டென்ட்டே வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ண அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் எந்த ஒரு ரூபத்திலிருந்தாவது நமக்கு வரும்னு நினைக்கும் போது அங்கே நீங்கள் ஒரு கவனமாக இருந்திருந்தீங்கன்னா அதை தவிர்த்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பல விதமான எதிர்ப்புகள் வரத்தானே செய்யும், அது உங்களுக்கும் தெரியதானே செய்யுது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் கவனமாக இல்லைங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த நாட்டை ஆள போகிறேங்கிறீங்க, இந்த 2026 வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிற நீங்கள் ஒரு படத்தையே வந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட தேதியில் கொண்டு வர முடியல. கடைசி நேரத்தில் நெருக்கடியில் போய் நின்றுக்கிட்டு எங்களை வந்து மத்திய அரசு பழி வாங்கிட்டாங்க, பிஜேபி வந்து வேணும்ட்டே பழி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரலை, அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அபத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து இதில் எந்தவித நியாயமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. நீங்கள் கடைசி நேர நெருக்கடிக்கு ஏன் உங்களை விடுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த சிக்கலே வந்திருக்காதே. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி வந்து திட்டமிட்டு கொடுக்கல, நெருக்கடி கொடுக்குறாங்க, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படி பல கோணங்களில் வந்து இதை பேசுகிறாங்க. எத்தனை கோணங்கள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் குறிப்பாக. அதாவது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. டிஎம்கேக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இது மத்திய அரசினுடைய நிறுவனம், எது சென்சார் போர்டு ஆஃபீஸுங்கிறது, அதுக்கும் டிஎம்கேக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பராசக்தி படத்தினுடைய கண்டென்ட் அவங்க கொடுத்து அது ஒரு வேசிங் போய் அது கட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்து அதுக்கும் யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து சேரலை. இப்படி அவங்களுமே சிக்கலை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிஎம்கேக்கும் இந்த படம் வராமல் இருக்கிறதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து சதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பாஜக வந்து இதில் தான் சதி பண்ணணுமா? இந்த ஒரு படம் வந்து சதி பண்ணிட்டா என்ன, ஒரு 500 கோடி ரூபா உங்களுக்கு ஒரு முதலீடு நடந்திருக்கு, அது வேற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க, அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, இந்த 500 கோடி ரூபாவில் உங்களுக்கு தளம் முழுகி போயிருமா? இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு, அப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இராணுவத்தில் பயன்படுத்துவாங்கள்ல சிம்பிள், அந்த சிம்பிள்லாம் வந்து இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சிம்பிள்களை பயன்படுத்தும் போது எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதை புரிஞ்சு தான் வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமரன் படம் வந்துச்சு இல்லையா, அமரன் படத்தில் வந்து இராணுவ வீரருடைய கதை. அப்படி இருக்கும்போது எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது, எப்படி ஷூ மாட்டலாம், எப்படி வந்து பேட்ஜ் மாட்டலாம், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து நேர்த்தியாக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு பயன்படுத்துறதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை கேட்டு தெரியணுமா இல்லையா? ஒரு கோர்ட்டு சீன் ஒன்று இருக்குன்னா நீங்கள் ஒரு வக்கீல்கிட்டையோ ஒரு லாயர்ட்டையோ யார்ட்டையோ ஒரு ஜட்ஜுக்கிட்டையோ கேட்டு என்னங்க எப்படிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் நியாயம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பற்றி கதை எடுக்க போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் புரிதலோடு பண்ணுறது தான் நியாயம். அப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி இராணுவ எப்படி சொல்கிறது விஷயங்கள், அதாவது சிம்பிள்கள், அதாவது நம்ம பாதுகாப்பு சிம்பிள்களை வந்து பயன்படுத்தும் போது அங்கே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பக்கம் விவாதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எம்ஜிஆர் பாட்டு, சாட்டை கையில் எடுத்துட்டு, அந்த பாட்டை வந்து விஜய் வந்து முணுமுணுக்கிறாரு படத்தில். அப்படிங்கிறபோது அந்த பாட்டை தயாரித்து அந்த படத்தை தயாரிச்சனுடைய தயாரிப்பாளர்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரல அப்படின்னு ஒரு விவாதம் போகுது. இது வந்து பல கோணத்தில் விவாதம் போகுது தம்பி. இன்னொரு விவாதமும் போகுது. அது என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து டிவிகே வந்து பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு தான் இருக்காங்க.
அது வந்து உண்மைதான், அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தான் வந்து இதை பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஜனநாயகன் ட்ரைலர் வந்துச்சுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ட்ரைலரு. பவந்த் கேசரியோட அப்படியே அச்சடிச்சான் காப்பி மாதிரி இருக்குது, பெருசாக படத்தில் ஒன்றும் இருக்காது போலன்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பராசக்தியோட ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. படம் ரொம்ப நல்லாயிருக்கும் போலியே, சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ட்ரைலரே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி எதிர்ப்பு, அந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றின ஒரு கதையாக இருக்கிறதுனால அது வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா சிக்கலாயிரும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து 1000 தேட்டர் பிளான் பண்ணாங்க தனியாக சோலோவாக, அது நடக்கலை. அது வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பராசக்தி வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா பக்கமும் முட்டுக்கட்டை போட்டாங்க, பயங்கரமான முட்டுக்கட்டை போட்டாங்க. முட்டுக்கட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை தாண்டுறது, எப்படி இதுலேருந்து ஜெயிக்கிறது, பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்குறதுக்கு இது ஒரு பின் வழி, அதாவது குறுக்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பேரும் பிஜேபியும் டிவிகேவும் இணைஞ்சு செயல்படுறாங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னா நம்ம சொல்கிறது இல்லை, இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் பலவிதமான டிபேட்ஸ், விவாதங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ங்கிறதை விட்டுட்டு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதை வந்து சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே எதிர்ப்பு வரும்னு தெரியும் போது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது தெரியாமல் பண்ணீங்களா, தெரிஞ்சு பண்ணீங்களா, ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் வந்துட்டு 2 கேள்விகள் வந்துட்டு ஒன்று தோணுது. என்னன்னா, இப்போ சினிமா அப்படின்னா வந்து 2 பேர் வந்து மிகப்பெரிய பில்லர்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ். அவங்க தான் இவங்க காசு கொடுத்து படம் எடுத்துட்டு இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, இவங்க அதை மக்கள்கிட்ட விற்கிறாங்க. எப்படின்றப்ப இதோட ப்ரீ புக்கிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய டிக்கெட்ஸ்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இப்போது இது ரசிகர்களாகவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்களுடைய பார்வையில் என்ன? எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க தம்பி. இந்த படம் வந்து பெரிய படம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 500 கோடி ரூபா நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோன்றாங்க. 500 கோடி ரூபாங்கிறது முதலீடு, அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தியேட்டர்லேயே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கோர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடியே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா பக்கமும் நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டோன்னு காமிக்கிறதுக்கு கோர்ட்டில் ஒரு ஆதாரங்களை காட்டுறதுக்காண்டி தான் இங்கேயும் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அதர் ஸ்டேட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கிற பேரில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா பக்கமும் தியேட்டர் கமிட் பண்ணி, எல்லா பக்கமும் வினைல் கமிட் பண்ணி, எல்லாம் நீங்கள் பாருங்களேன், எல்லாம் இந்த சென்னை தியேட்டரில் எல்லா தியேட்டர்லையுமே ஜனநாயகனுடைய வினைல்ஸ் இருக்குது, ஜனநாயகனோடைய போஸ்டர்ஸ் இருக்குது, பரபரப்பாக இருக்காங்க. அதாவது விஜயினுடைய ரசிகர்கள், விஜய் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார் தான், அதுலாம் நான் மாட்டுக்கிறது சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிற விஜய்க்கு உடைய படம் வருது, அதோட கடைசி படம்னும் போது ரசிகர்கள் மனநிலையே நீங்கள் பார்க்கணும்ல. அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்கல்ல, எப்படியும் வந்து பெரிய லெவலில் கொண்டாடணும், திருவிழாவாக ஆக்கணும் இது அப்படின்னு நினச்சாங்க. இது எல்லாமே இப்போ வந்து அப்படியே அப்செட் ஆகி நிற்குது. இப்போ பாருங்களேன், தியேட்ரு அது வந்து விநியோகஸ்தர்கள், தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரித்து விற்றுருக்காங்க. வந்து 107 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இந்த தமிழ்நாடு விநியோகஸ்தர் மட்டும். 107 கோடி ரூபாங்கிறது பெரிய பணம். அவங்க எதுக்கு 107 கோடி ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது வந்து இது 9ஆம் தேதி வருது, அது 14ஆம் தேதி வருது, அதனால் ஒரு 5 நாள் டைம் இருக்குது, 5 நாளில் வந்து நம்ம கொடுத்த பணத்தை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து லாபத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி வந்தாங்க. இங்கே 9-10ன்னே அவங்க ஆல்ரெடி அப்செட்டு, அவங்க ஆல்ரெடி அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருக்காங்க. என்னடா பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்துட்டோமேன்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாருங்கள், இப்போ டோட்டலாகவே வந்து படம் வரலைன்னும் போது அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு வந்து தோற்று போச்சு. இப்போ அதாவது பணம் போட்டவங்களுடைய மனநிலையை பாருங்கள். ஒரு விநியோகஸ்தர் இதை நம்பி பணம் போட்டிருக்காங்க. எல்லா தியேட்டருக்கும் எல்லா விநியோகஸ்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்ரைட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த முழுசாக விற்றுட்டாங்க, நீ வந்து பாக்கியே கிடையாதுன்ற அளவுக்கு விற்றுட்டாங்க. இது ஒரு பக்கம் இவங்களுக்கு பிரச்சனை. அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அடுத்து தேட்டர் எப்போ எடுக்கிறது, இப்போ எப்போ தேட்டர் கிடைக்கும், ஒரு பண்டிகை நாளில் வருங்கிறது அது ஒரு பெரிய கிராண்டியரான ஓப்பனிங்காக இருக்கும். சாதாரண நாளில் நீங்கள் பிப்ரவரியில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா, காதலர் தினத்தில் February 14 இந்த படத்தை கொண்டு வந்து விட்டிங்கன்னா என்ன ஆக போகுது? சும்மா காதலர்கள் வேணால் வந்து தேட்டரில் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க இந்த படத்தை. நல்ல படம்ன்றது வந்து நீங்கள் ஒரு பெரிய படங்கிறது வந்து நான் வந்து இதில் எதிர்ப்பு இருக்குது இல்லை இந்த விவாதங்களுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா இதை தவிர்த்துருக்கலாங்கிறது தான் என்னுடைய வாதமாக ஆரம்பத்துலேருந்து இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்னொரு பக்கம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
500 ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பனிங்கு 9 மணிக்கு காட்சி. அது நிறைய பேர் தியேட்டரில் விற்றுருக்காங்க, ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. ஆன்லைனில் வாங்கினவங்களுக்கு திருப்பி பணத்தை அனுப்பிச்சிடலாம், பேங்க்லேயே அனுப்பிச்சிடலாம். அதுக்கு வழிகள் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 3000 வாங்கியிருக்காங்க, 2000 வாங்கியிருக்காங்க. இவங்களோட கதியெல்லாம் என்ன ஆகுறது? இப்போ இது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? பிளாக்ல அவங்கள்ட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ இது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சு விற்கிறத நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் டிக்கெட்டு நியாயமான விலைக்கு வீங்க, 190 வீங்க, 190 மேலே விற்காதீங்க. உங்களுடைய ரசிகர்களுக்காண்டி தான் நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. 33 வருஷமாக எனக்காண்டி நீங்கள் வந்து என்னோடய படத்தை கொண்டாடினீங்க, எனக்காண்டி நீங்கள் இருந்தீங்க. இனி அடுத்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்க போகிறேன் அடுத்த 33 வருஷம்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயங்க, நல்லா பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களோட அடுத்து இப்போ எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல சொல்லும்போது, என்னுடைய படம் தேட்டர் டிக்கெட்டு 190 மட்டும் வீங்க, அதுக்கு மேலே விற்காதீங்க, என்னுடைய ரசிகர்களை தொந்தரவுப்படுத்தாதீங்கன்னு சொல்லுங்கள். அங்கேயே நீங்கள் 2000 வாங்குறீங்க, அங்கேயே நீங்கள் 3000 வாங்குறீங்க, அங்கேயே நீங்கள் நினச்ச மாதிரி பணம் வாங்குறீங்க. அப்போ அந்த பிளாக் டிக்கெட்டுங்கிறத நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஒரு தலைவராக உங்களை முன்னிறுத்திக்கிறீங்க. அப்போ பிளாக் டிக்கெட்டுக்கு எதிர்ப்பாக நீங்கள் குரல் கொடுக்கணும்ல. அப்போ குரல் கொடுத்தா உங்களுக்கு 275 கோடி ரூபா சம்பளம் வராமல் போயிடும். அப்போ வந்து 75 கோடி தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுறது? 200 கோடி போயிருமே. அப்போ அது என்ன விற்றா என்ன, விற்றுட்டு போட்டா என்னன்னு நினைக்கிறீங்க? அப்போ அது ஊழல் இல்லையா? ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளை கொலையும் கொள்ளையுமா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அரசியல் செய்ய சொன்னவன் தான் சாட்டை எடுத்து அடிக்கிறார் கடைசி காட்சியில் அந்த ட்ரைலரில். நான் என்ன கேட்குறேன், இது ஊழல் இல்லையா? இது ஊழல் கிடையாதா? என்ன நியாயம் இது? இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் தட்டி கேட்கணும்னா பல விஷயங்களை நம்ம தட்டி கேட்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓடிடி வாங்கினவங்க என்ன, அமேசான் பிரைம் வந்து எனக்கு தெரிஞ்சு 115 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்களோட கமிட்மெண்ட் என்னென்னா, இந்த மாதத்துக்கு இந்த படம், ஜனவரி, பிப்ரவரி இந்த படம், மார்ச் இந்த படம்னு அடுத்தடுத்து லைனப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இவங்க படம் போட்ட 28வது நாள் 4 வாரத்தில் இதை முடிச்சுட்டு 29வது நாள் வந்து அதில் ஓடிடியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அக்ரிமெண்ட்டில் தான் பணம் கொடுத்துருக்காங்க, 115 கோடி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து விலையை குறைச்சி கேட்பாங்க. ஸோ மொத்தத்தில் எல்லா பக்கமும் அதாவது பல விதத்தில் சிக்கல். இது அடுத்து ரிலீஸ் தேதி எப்போ இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த நீதிபதி தீர்ப்பு வெள்ளிக்கிழமை சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா, அது வந்து ஜனவரி 14ஆம் தேதிக்கு இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ரஷ்அப் பண்ணி கொண்டு வரதுக்கு. அப்படி இல்லை, 4 வாரம் அவகாசம் கேட்டிருக்காங்க சென்சார் போர்டு, 4 வாரம் வந்து அவங்களுக்கு அவகாசம் நான் கொடுக்குறேன், அந்த 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா சுத்தமாக கதி, அவ்வளோதான், அதோ கதி. இப்போ எப்போ வரும்னே தெரியாது. 4 வாரம்னா பாருங்கள், ஒரு மாதம். இப்போ வந்து 9ஆம் தேதி அந்த தீர்ப்பு வருது, அடுத்த 9ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் தேதி பிளான் பண்ணணும். அப்படி இப்படி நீங்கள் நெருங்கி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அநேகமாக மார்ச் எண்டிலே டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்குள்ளே. கண்டிப்பாக சார். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து திரைப்பிரபலங்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. பட் இதை எப்படி பார்க்குறீங்க? திரைப்பிரபலங்கள் பேசுறது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குற ஒரு சில திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அமீரை சொல்லலாம். அமீர் எந்த பிரச்சனைனாலும் சரி, அவர் வந்து நேர்மையாக குரல் கொடுக்குறாரு, அவருடைய கருத்தை வந்து பதிவிடுறாரு. அவரை நம்ம வரவேற்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறுங்கிற மாதிரி அவருடைய கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரு, நேர்மையாக அவர் சொல்ல வர கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் சொன்ன கருத்தை நம்ம வரவேற்கிறோம், அவர் கொடுக்குற குரலை வந்து நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மற்ற திரைப்பிரபலங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சுப்புராஜ், அப்படி இப்படி ஒரு கூட்டங்கள் இருக்குது, ஜெயம் ரவி, அதர்வா முரளி, அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஜால்ரா கூட்டமாக தான் பார்க்குறேன். இது வந்து எதுவுமே வந்து நேர்மையான குரல் கொடுக்குற ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்குற ஆட்களை நான் பார்க்கல. அப்படி அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்குற ஆட்களாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும். சும்மா விஜய் வந்து இன்னைக்கு சினிமாவில் டாப் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னோடனே அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தா பத்தாது. எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுக்க ஒரு நாயகனாக இருந்தால்
அந்த அந்த நாயகன் அமீரா தான் நான் சொல்லுவேன். அவர் கொடுத்த குரலை நான் வரவேற்கிறேன். மற்றவர்கள் குரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது, ஜால்ரா குரலாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஃபைனலாக நீங்கள் நாடோடி மன்னன் படத்தும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க. அது நாடோடி மன்னன் பிரச்சனை இல்லை. கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் படம் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி அன்றைக்கி அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியல் தொடர்ந்து பண்ணார், முதலமைச்சராக இருந்தார், பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சார். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து துணிந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் துணிச்சலோடு நீங்கள் எல்லாத்துலேயும் போராடணும். அந்த போராட்டம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு உங்கள் நேரத்துக்கும் நன்றி. நேர்மையான உண்மையான தகவல்களை எங்களுக்காக வந்து பகிர்ந்துட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.